இப்ப குழந்தை ஒருத்தர்கிட்ட இருக்கும். ம். இன்னொருத்தருக்கு ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, அந்த குழந்தைய பார்க்குறேன்னு போவாங்க. ஆனா, இப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு அம்மாவோட சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "அவருக்கு குழந்தை மேலலாம் பாசமே கிடையாது மேடம். அவரு குழந்தைய என் கூட வாழும்போது ஒழுங்கா கவனிச்சிருந்திருந்தாருன்னா, நான் டைவர்ஸ்க்கே போயிருக்க மாட்டேன்." ஏன் ஓகே, ஓகே. அப்பல்லாம் குழந்தைய பார்க்கவே இல்லையே. என் கூட இருக்கும்போது அவரு வருவாரு 10 மணிக்கு. அதுக்குள்ளார குழந்தை தூங்கிடுவான். காலையில இவரு எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி குழந்தை ஸ்கூலுக்கு போயிடுவான். அவரு குழந்தை கூட டைமே ஸ்பெண்ட் பண்ணதில்ல. அ எ ஞாயித்துக்கிழமை வரும். அன்னைக்கு என் அம்மா வீட்டுக்கு போறேன் பாரு, எங்க அக்கா வீட்டுக்கு போறேன் பாரு, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன் பாரு. ஸ்பெண்டே பண்ணதில்ல அவரு என் கூட இருக்கிற வரைக்கும். இப்ப திடீர்னு கோர்ட்ல வந்து நின்னு என் குழந்தைன்னா எனக்கு பாசம். நான் என் குழந்தைய பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினைப்பாரு. கேட்கிறாரு. இத நான் எப்படி ஏத்துக்க முடியும்? அவர் வந்து குழந்தைய பார்க்கறதுக்காகலாம் வரல. என்ன ஹாரஸ் பண்றதுக்காக தான் குழந்தை வேணும்னு கேட்கிறாரு. குழந்தைய பார்க்கணும்னு கேட்கிறாரு அப்படின்னு நெறைய பேரு சொல்லுவாங்க. அதே மாரி ஹஸ்பண்ட் கையில குழந்தை இருந்தாலும் உங்க ஒய்ஃப் கிட்ட காட்ட மாட்டாங்க. ம். என்னன்னா நான் ஏன் காட்டணும்? அவளுக்கு குடுக்குற பனிஷ்மென்ட் இதுதான். அவ வந்து ஒழுங்கா குழந்தைய பார்க்கலல்ல. அப்ப அவளோட வேலை தான் ரொம்ப முக்கியம்னு போனா. அவ ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்னு போனா. அவளோட ரிலேஷன்ஷிப்ஸ் தான் முக்கியம்னு போனா. இங்க ஒழுங்கா குழந்தைய பார்த்திருந்தான்னா, நான் ஏன் டைவர்ஸ்க்கு போறேன்? அப்போ நான் காட்டணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா, இன்னொரு பெரிய டிஃபெக்ட் என்னன்னா, அந்த குழந்தைய காட்டுறதுல, இவங்க 2 பேரும் எனிமீஸ் ஆயிடுவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் எனிமீஸ். 2 பேரும் கோர்ட்டுக்கு வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவர பத்தி ஃபுல் குறை இந்த அம்மா சொல்லுவாங்க. இந்த அம்மாவ பத்தி ஃபுல் குறை அவரு சொல்லுவாரு. குழந்தை மட்டும் இப்ப நடுவுல நிக்கும்.